கவ்யா, அப்ப நான் கிளம்புறேன்டி. பை, நாளைக்கு பாப்போம் என்ன? சரி வைஷு, பார்த்து கவனமா போ. நாளைக்கு நீ வர மாதிரி இருந்தா எனக்கு கால் பண்ணு. நாளைக்கு நான் சிந்துவை பார்க்க போறேன். நான் வீட்டுக்கு போயிட்டு டைரி செக் பண்ணிட்டு நாளைக்கு ஏதாவது கமிட்மெண்ட் இருக்கான்னு பார்த்துட்டு உனக்கு டெக்ஸ்ட் பண்றேன் என்ன? அப்படி வர மாதிரி இருந்தா மார்னிங் வந்து கால் பண்றேன், சேர்ந்து போலாம். சரிடி. சே, இவ்வளவு நேரம் இருந்தா ஜாலியா இருந்துச்சு. டைம் போனதே தெரியல. கஷ்டமா இருக்கும் இனிமே. எப்பா, இவன் டெய்லி தூங்க வைக்கிறதுக்குள்ள நமக்கு ஒரு வழி ஆயிடுப்பா. அஸ்வினி, புள்ள வாங்கிட்டான் நமக்கு. தூங்கிட்டம்மா. தொட்டியில கடத்துவோம். ஏத்தா, சரி, மாமி எதுவும் ஃபோன் பண்ணாவ? ஏமா, எதுக்கு அவங்கள கேக்குறீங்க? இல்லட்டி, என்ன ஐடியாவில் இருக்காவ? உன் மாமியா வீட்டில் எப்போ கூட்டிகிட்டு போகிறதா இருக்காவ? மா, வா அங்கிட்டு போய் பேசுவோம். தம்பி எஞ்சிட போறான். சரிதா. தர்ஷினி, சொல்கிறேன்னு அம்மா மேலே சங்கடப்பட்டுக்காத. எதுக்கும் உன் புருஷனுக்கு ஒரு வார்த்தை சொல்லி வை. மாதம் 4 பிறந்துருச்சுங்க, வந்து கூட்டிகிட்டு போங்க. என்ன அத்தை என்ன சொன்னாவ, மாமன் என்ன சொன்னாவன்னு கேளு. நீ வாட்டுக்கு பேசாமல் கிடக்கிறவ, அங்கே அவங்களும் எதுவும் கண்டுக்கிறது கிடையாது. மா, நான் டெய்லி இந்த அம்மா விட்ட கேட்குறேன். அவர் போய் அத்தைகிட்ட கேட்டதுக்கு அத்தை வந்து இவர் முகத்தை பார்த்து பேசாம மாமாவை சம்மந்தமே இல்லாமல் திட்டிட்டு இருக்காங்களாம். என்னம்மாக்கா இப்போ சொல்கிற? இது எம்பிட்டு நாளும் நடக்குது? இல்லைம்மா, இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. எனக்கு இங்கே இருக்கணும்னு இருக்குது, என் மாமியார் வீட்டுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது. நான் என்ன தான் பண்ணுறது சொல்லுங்கள்? மாசமாக இருக்கும் போதெல்லாம் அத்தை சூப்பராக பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு இங்கே வரக்கூட விருப்பமே இல்லை. ஆனால் இப்போ அவங்க நடந்துக்கிறது எதுவுமே எனக்கு ஒன்றுமே புரியல. பார்த்தல்ல நீயும், குழந்தை பிறந்தப்ப எப்படி பிஹேவ் பண்ணாங்க ஹாஸ்பிட்டல்லன்னு. என்ன தாண்டி தர்ஷினி உன் மாமியாவுக்கு பிரச்சனை? பிறந்ததுலேருந்தே ஒரு நிம்மதி கிடையாது என் பிள்ளைக்கு. மா, நீ அழுகுற மாதிரி பேசாதம்மா, எனக்கு கஷ்டமா இருக்கு. சரி போ, போய் சாப்பிடு போ. இன்னும் காலை சாப்பாடு சாப்பிடல, 11 மணி ஆச்சு. நீ எப்போ சாப்பிட்டு எப்போ இன்னும் அடுத்தாவே முழிச்சிருவான். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் மக்கா. நான் அந்த காடு வரைக்கும் போயிட்டு வரேன். உங்கள் அப்பனுக்கு கஞ்சை கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். சரி, போயிட்டு வா. ஆமாம்மா, இப்போதான் போனா. மா, நாளைக்கு நான் சிந்துவை பார்க்க போகிறேன், நீ வரியா? சரி சரி. மா, ஒரு நிமிஷம், அவர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். சரி, நான் அப்புறம் பேசுகிறேன், காலைல பேசுகிறேன். ஏங்க, வந்துட்டீங்களா? இன்னைக்கு வீட்டுக்கு யார் வந்தா தெரியுமா? என் ஃப்ரெண்டு வந்தாலே. எந்த ஃப்ரெண்டுமா? வைஷுங்க, அதான் என் கூட காலேஜ்ல படிச்சால வைஷ்ணவி. அப்படியா? மேடம் மூஞ்சில அதான் இவ்ளோ 1000 வாட் பல்ப் எரியுதோ? ஏங்க ஏங்க, நாளைக்கு சிந்து போய் பார்த்துட்டு வந்துருவோமா? மேடம் ஓகேனா எனக்கு ஓகே. அப்ப வைஷுவும் நாளைக்கு சேர்ந்து வரேன்னு சொன்னா, அவளையும் கூட்டு போமா? ஓ, அப்ப பிளான்லாம் பண்ணிட்டீங்க, ஜஸ்ட் என்கிட்ட சொல்றீங்க அப்படிதானே? அப்படி ஃப்ராங்கா சொல்ல முடியாது, பட் அப்படியே சொல்லலாம். இப்பெல்லாம் மேடம் கிட்ட ஜஸ்ட் ஒரு ஒப்பீனியன் கேட்கணும்னு கூட இல்ல, முடிவு பண்ணிட்டு சொன்னா போதும்னு நினைக்கிறீங்க அப்படிதானே? ஏன் பப்பெல்லாம் பேசுவீங்க? நான் கேஷுவலாக தான் சொன்னேன். ஆக்சுவலாக அவள் வந்திருந்தா நான் ஏற்கனவே முடிவு பண்ணதான். உங்ககிட்ட ஹாஸ்பிட்டல் போகும்போதே சொன்னேன், நான் சிந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் போய் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னனா இல்லையா? அது சரிம்மா, சொன்னதான். ஆனா இப்ப நீ போறேங்கிறத முன்னாடி என்கிட்ட எதுவுமே கேட்கவே இல்லை. நான் போவேன், நான் வருவேன், நான் செய்வேன் அப்படின்னு தான் சொல்றியே தவிர நான் போட்டுமாங்க அப்படின்னு கேட்க மாட்டியே. ஓ, உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டுதான் எதா இருந்தாலும் நான் செய்யணும். அப்ப எனக்கா ஓனா எந்த டெசிஷனும் எடுக்கிறதுக்கு இந்த வீட்டில் பெர்மிஷன் இல்லை. ஏங்க, உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். நீங்க பாட்டுக்கு எஞ்சி போனா என்ன அர்த்தம்? எனக்கு சண்டை போடலாம் டைம் இல்லைன்னு அர்த்தம். இப்ப என்ன, எல்லா டெசிஷன் நீ எடுக்கணும், நான் ஊன்னு மட்டும் சொல்லணும், அதானே? டின்னர் ஏதோ ரெடி பண்ணி வச்சிட்டியா என்ன? சண்டை போட்டுட்டு இருக்க? ஓ, எனக்கு சமைக்க தெரியாது, நீங்க தான் சமைச்சு போடுறீங்கன்றத குத்தி காட்டுறீங்க. மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னு தெரியல. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏய், என்னடி சும்மா என்னமோ கத்திட்டு இருக்க? என்ன? ஒண்ணும் இல்ல.
காவியா, நீ அழுகிற அளவுக்கு இங்க ஒண்ணுமே நடக்கல. நான் ஒரு கேள்வி கேட்டேன், நீ பதில் சொன்னீன்னா வேலை முடிஞ்சுச்சு. நான் கேள்வி கேட்கிறேன், நீ ஏன் திரும்ப என்கிட்ட இன்னொரு கேள்வி கேட்கிற? இல்லைங்க, இனிமே நான் எதுவுமே எந்த டிசிஷனும் எடுக்க மாட்டேன். உங்ககிட்ட கேட்டேன்னு சொல்றேன். வயசுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். சரி, நீ ஏதோ சொல்றான்னு தெரியுது, ஆனா என்ன சொல்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலடி. ஒண்ணு அழுதுட்டு பேசு, இல்ல பேசிட்டு அதுக்கப்புறம் அழுவு. ஏங்க எதுக்கு எடுத்தாலும் என்னை திட்டுக்கிட்டே இருக்கீங்க போலாம். சரிடி, இனிமே திட்டல. சரி வா, போய் டின்னர் ப்ரிப்பேர் பண்ணலாம், பசிக்குதுடி. சாரி. எதுக்கு சாரி? நான் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும். சொல்லுவீங்க, ஆனா சாரியும் கேட்க மாட்டீங்க. லூசு. டே என்னடா தங்கம், என்னடா எங்க பாக்குறீங்க? இங்க பாருங்க, அப்பா பாருங்க. சரி சரி சரி, அழுவ கூடாது. ஆமா, அப்படியே அழுவக்கூடாதுன்னு அவனுக்கு உடனே தெரியும், அழுவே நிறுத்திடுவான். ஏய், உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? சும்மா நை நைன்னு இருக்க வந்ததுல இருந்து. ஆமா, எனக்கு தான் பிரச்சனை, எனக்கு தான் எல்லாமே பிரச்சனை. இங்க பாரு தர்ஷினி, நான் இங்க வர்றது உனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு, நான் வரமாட்டேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. நான் போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்க. இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. வரட்டும், என்னதான் பிரச்சனைன்னு கேட்டுருவோம். தம்பி இங்க இருக்கட்டும், நீங்க கொஞ்சம் அந்த ரூமுக்கு வாங்க. அம்மா, கொஞ்சம் தம்பியை பார்த்துக்கம்மா. ஏங்க, நான் கேட்குறேன், தப்பா நினச்சிக்காதீங்க. இந்த புள்ள உங்களுது தானே, நான் உங்க பொண்டாட்டி தானே. ஏய், இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு இருந்த கொன்னு புதைச்சிருவேன் பார்த்துக்கோ. அப்புறம் என்னங்க, எப்போ பார்த்தாலும் நீங்கள் பாட்டுக்கு வரீங்க, பார்க்குறீங்க, போகிறீங்க. எப்போ நம்ம வீட்டுக்கு போவோன்னு ஏதாவது சொல்கிறீங்களா? எங்கள் அம்மா கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எங்கள் அப்பா ரொம்ப சங்கடப்படுறாரு. அதுக்கு நீ இப்படி பேசுவியோ? இங்க பாருடி, சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. அம்மா உன்னை கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் நீ தான் என் பொண்டாட்டி, அவன் என் புள்ள தான், புரியுதா? சும்மா எப்போ பார்த்தாலும் எப்போ கூப்பிடுவீங்க? ஏன் நீ தான் அங்கே வரணுமா? நான் இங்கே வந்தால் ஒத்துக்க மாட்டீங்களோ? ஏங்க, அது எப்படிங்க சாத்தியமாகும்? இங்கே பாரு தர்ஷினி, என்ன நடக்கும் ஏது நடக்கும்லாம் எனக்கு தெரியாது. நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். நான் இன்னைக்கு போய் அம்மா கிட்ட பேசுவேன். அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு நாளைக்கு காலையில் நான் உனக்கு இங்கே நான் வரேன்னா இல்லை நீங்கள் 2 பேரும் அங்கே வரீங்களான்னு நான் உனக்கு சொல்லிடுவேன். உன் அப்பா அம்மா கிட்ட சொல்லி வை, மருமக இங்கே வந்தாலும் சரி நீங்கள் மனசார ஏற்றுக்கணும்னு. ஏங்க, அத்தை மாமாவால் இதெல்லாம் கண்டிப்பாக தாங்க முடியாதுங்க. லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்காதீங்க. ஆமாடி, நான் லூஸு தான். இங்கிட்டும் ஒன்றும் சொல்ல முடியாமல் அங்கிட்டும் பேச முடியாமல் நடுப்புற நின்று அப்பா அம்மா பேச்சையும் கேட்டுக்கிட்டு பொண்டாட்டி பேச்சையும் கேட்டுட்டு இருக்கேன் பத்தியா, நான் லூஸு தான். ஏங்க, நான் அப்படி சொல்லலைங்க. நீங்கள் தேவையில்லாமல் வார்த்தையை விட்டு மாட்டிக்காதீங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். நீங்கள் போய் சண்டையெல்லாம் போட வேணாம். அத்தைக்கிட்ட போய் நேராக கேளுங்க. அம்மா, மாதம் 4 பிறந்துருச்சு, எத்தனாவது மாதம் அழைச்சிட்டு வரணும்? 5வது மாதமா இல்லை இப்போயே அழைச்சிட்டு வரலாமா, என்ன ஏதுன்னு கேளுங்க. அதை கேட்க போனாதான் எங்கள் அம்மா தேவையில்லாமல் மூஞ்ச தூக்கிட்டு உக்காந்துருக்கே. ஒன்று பேசவே மாட்டேங்குது, இல்லைனா செவுத்த பார்த்து பேசுது, இல்லைனா எங்கள் அப்பாவை திட்டுது. நான் என்ன தான் பண்ணுறது? நீங்கள் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க ப்ளீஸுங்க. எங்கள் அம்மாவும் கேட்டுக்கிட்டே இருக்காங்களா, அவங்களுக்கு நான் இங்கே இருக்கிறது பாரமாலாம் இல்லை. அவங்களுக்கு ஒரு பயம், என்னடா குழந்த பிறந்துச்சு, அவங்க ஹாஸ்பிட்டல்லையும் ஒழுங்காக நடந்துக்கலையே, இங்கே வந்தும் ஒரு பார்க்கவும் வரலையேன்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு கவலை. அதனால தான் அவங்களுக்கு ஒன்றும் புரியாமல் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சரிம்மா, நானும் கிளம்புறேன். என்ன, நான் எதுவும் நினச்சிக்கல, நீயும் மனசு போட்டு குழப்பிக்காத. எங்கள் அம்மாட்ட பேசிட்டு எதுவாக இருந்தாலும் மார்னிங் நான் உனக்கு சொல்கிறேன். என்ன, நீ போட்டு மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காத, நீ போய் நிம்மதியாக தூங்கு. ஏங்க, நான் கோவமாக பேசிட்டு எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, சாரி. ஏய் லூஸு, தேவையில்லாமல் எதையும் யோசிச்சுட்டு இருக்காம போய் நிம்மதியாக தூங்கு, சரியா? என்ன நடந்தாலும் நான் உன்னை விட்டுட்டுலாம் போக மாட்டேன். பார்த்து கவனமாக போங்க. என்ன, சரி. வீட்டுக்கு போனது எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க, ஓகேவா? சரிங்க மகாராணி. ஏங்க, மிஸ் யூ. ஓகே பாய். சே, நம்ம தான் கொஞ்சம் அவரை புரிஞ்சுக்கணும். அவரும் பாவம், என்ன தான் பண்ணுவார்.